ஹாய் ஹலோ வெல்கம் தமிழ் ராதா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆழ்வெள்ளிக்கிழங்கு அவிச்சு நார்மலாக சாப்பிடாம பொரியல் மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஆழ்வெள்ளிக்கிழங்கு ஒரு 2 கிழங்கு நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம தாளிக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இந்த டைமில் வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க இல்லையா, அது இப்போ போய் போட்டுருங்க. இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கிழங்கெல்லாம் நம்ம அதில் சேர்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாகவே சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் சும்மா சாப்பிட்றது கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.